பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டிலின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற இந்த வார்த்தை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. ரூத் கேட்கிறாள், என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னை பத்தி என்ன சொன்னாங்க? நீங்க என்ன குறித்து என்ன விசாரிக்கிறீங்களே என்று சொல்லி. அப்பொழுது சொல்லுகிறான், நீ தியாகத்தோடு உன்னுடைய உறவினர்களை, பெற்றோரை, உடன் பிறந்தோர் எல்லாரையும் விட்டு மாமியாரை நீ கவனித்துக் கொள்ளுகிற அந்த தியாகத்தை குறித்து ஜனங்க சொன்னாங்க. நீங்க எந்த காரியத்தை ஆண்டவருக்காக இல்லாவிட்டால் உண்மையான அன்புக்காக தியாகத்தோடு செய்யறீங்களோ ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய செய்கைகளை ஆண்டவர் பார்க்கிறாருங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒரு சிலர் நினைக்கிறீங்க, எவ்வளவோ தியாகத்தோடு எவ்வளவோ அர்ப்பணிப்போடு இவர்களுக்கு இவ்வளவு ஒத்தாசை பண்ணினேனே. என்னுடைய ஊழிய பாதையில எத்தனையோ இடத்துல ஆண்டவருக்காக தேவன் வைத்த ஊழியத்துல தேவனுக்கு உண்மையா இருக்கணும், ஆண்டுடைய வார்த்தையின்படி இருக்கணும், ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதன்படி இருக்கணும்னு சொல்லி எவ்வளவோ தியாகத்தோடு விதைத்திருக்கிறேன். அதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் எல்லா நாள்லயும் காண செய்கிறார். உங்க செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் கட்டளிடுவார். நான் எவ்வளவோ காரியம் தியாகத்தோடு செஞ்சுட்டனே, எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறேனே, என்ன ரெகக்னைஸ் பண்ணவே இல்லையே. நீங்க ஒரு இடத்துல ரெகக்னைஸ் பண்ணப்படலைன்னா இன்னொரு இடத்துல ஆண்டவங்களை ரெகக்னைஸ் பண்ணுவார். நான் வேலை செய்த எத்தனையோ இடத்துல கஷ்டப்பட்டு உண்மையாய் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் வேலை செய்த பொழுது ரெகக்னைஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு பண்ணல. ஆனால் ஆண்டவர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து எந்த அளவுக்கு நான் உண்மையா வேலை செய்தனோ அந்த அளவுக்கு தேவன் உயர்வை கொடுத்தார். தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க. எவ்வளவுதான் உண்மையா இருந்து எவ்வளவுதான் உத்தமமா இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? ஏதோ பொய்ய பேசிட்டு ஆட்களை ஏமாத்திட்டு அப்படி செய்யறவங்களுக்கு தான் காலம் இல்லை. உங்க செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பார். உண்மைக்கும் உத்தமத்துக்கும் உரிய பலன் எப்பொழுது உண்டு? யாருடைய வாழ்க்கையில உண்மை உத்தமம் இருக்குதோ அவர்கள் மேல ஆசீர்வாதம் இருக்கும், அவங்க சந்ததியின் மேல ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையை அலசி பாருங்க, வேதத்திலையும் பாருங்க, நம்ம நாட்கள் நடக்கிறத பாருங்க. உண்மையாய் உத்தமமாய் நடக்கிற ஒரு குடும்பத்துல, ஒரு தொழிற்சாலையில, ஒரு வேலையில, இல்ல ஊழியத்துல எங்க உண்மை உத்தமம் இருக்குதோ அங்க சந்ததியின் ஆசீர்வாதம், எல்லா விதமான நன்மை பெருகுவதை பார்ப்பீங்க. எங்க உண்மை உத்தமம் இல்லையோ அந்த இடத்துல கர்த்தர் பலனை கொடுக்க மாட்டார். இன்னைக்கு நீங்க என்ன காரியத்தை செய்தாலும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் தியாகத்தோடு உத்தமமா செய்யுங்க. உங்கள் செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் கட்டளையிடுவார். மனிதர்கள் கட்டளையிடுகிறார்களோ இல்லையோ ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆக அதை மனதில் வைத்து, ஆண்டவரே உங்க செட்டைகளின் கீழே நான் இருக்கிறேன், எனக்கு நிறைவான பலன் நீங்க கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம், நிறைவான பலனை கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம்னு இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபித்து கடந்து போகிற பொழுது எந்த இடத்துல உங்களுக்கு பலனே இல்லைன்னு நினைச்சீங்களோ உங்களை தேவனுடைய கரம் அந்த பலனை சந்திக்கும்படியா ஆண்டவர் நடத்துவார், உங்களுக்காக அற்புதத்தை செய்வார். God bless you.